ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ மாதிரி தான். ஃபர்ஸ்ட் டைம் அம்மா அப்பா மட்டும் தனியாக ஒரு முக்கியமான விஷயமா ஒரு 2 நாள் ஊருக்கு போகிறாங்க. அதனால தங்கச்சி எல்லாம் இங்கே வீட்டுக்கு வந்திருந்தாங்க. இன்ஸ்பெக்டர் ரிஷின்ற வெப் சீரிஸ் வந்து அடிக்கடி டிவியில் ஆட் போடுறாங்க. அதை பார்த்துட்டு என் தங்கச்சி வந்து பார்க்கணுன்னு கேட்டுகிட்டே இருந்துச்சு. என் தங்கச்சி வந்து இந்த சந்திரமுகி, முனி, காஞ்சனா பார்ட் 1 பார்ட் 2 இதெல்லாம் எத்தனை தடவை போட்டாலும் திருப்பி திருப்பி பார்க்கும். இந்த படம் பார்க்குறதுக்கு என்ன ஆர்வம்னா, ட்ரெய்லரில் பார்த்தா கொஞ்சம் பேய் மாதிரி காட்டுறாங்க, த்ரில்லர் படம் மாதிரியும் தெரியுது. இப்போ 12th போறனால கொஞ்சம் போர்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்து படிக்க சொல்லியிருந்தேன். இதை கம்ப்ளீட் பண்ணினா பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அந்த ஆர்வத்தில் கடகடன்னு முடிச்சிருச்சு. இந்த இன்ஸ்பெக்டர் ரிஷியால நாங்கள் பட்ட பாட பின்னாடி சொல்றேன். இந்த வீடியோல டிவி சவுண்டு, எக்ஸாஸ்ட் ஃபேன் சவுண்டுன்னு கொஞ்சம் நாய்ஸியா தான் இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குற மாதிரி தான் பிளான் பண்ணேன். வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு இப்போ என்ன சொல்றது அப்படின்னு தோணுச்சு. சரி மியூசிக் போட்டு விடுவோம் அப்படின்னு நினைச்சேன். அன்எடிட்டடா ஒரு தடவை ட்ரை பண்ணுவோன்னு பண்ணியிருக்கேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சரி, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ப்ரெட்டும் தேங்காய் சட்னியும் தான் ஸ்நாக்ஸுக்கு. இல்லடா, ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிட்டு தேங்காய் சட்னி வச்சு தொட்டு தொட்டு சாப்பிட்டுக்குருவோம். இது வந்து புது காம்பினேஷன். மம்மி நல்லா இருக்கும். நான் தாண்டா கண்டுபிடிச்சேன். நான் தாண்டா கண்டுபிடிச்சேன். பாராட்டுங்க. நிஜமாதே நெசமானே. அதுக்கு தேங்காயும் பிரெட்டும் எடுத்து வச்சிருக்கேன். இல்லாட்டா ஒன்று பண்ணுவோம், தேங்காய் வெட்டி சில்லு சில்லா போட்டு பிரெட்டுக்கு நடுவில் வச்சு சாப்பிட்டுருவோம். டிவியை மட்டும் போட்டு அதுல நட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு பன்னு மாதிரி கடையில கொடுப்பாங்க, பாத்திருக்கியா? எனக்கு ஸ்வீட் ஐட்டம்லாம் வேணும். படத்தை வந்து போட்டுருவோம். இது நான் கண்டுபிடிக்கிற புது டிஷ் வேணாம். சும்மா வேலை செய்யறவங்க நடிப்பது. தண்ணி அள்ளி ஊற்றி வச்சிருக்கிற எருமை. என்கிட்ட ஒரு நவீன கருவி இருக்கு. அந்த கருவியை வச்சே நான் நறுக்கியிருப்பேன். இன்னொரு 4 வெட்டு சேர்த்து போட்டா குட்டியாகுது. அப்படிலாம் கிடையாது. இது வந்து பொடி பொடியான இருக்கணும். இதுதான் என்னோட நவீன கருவி. இது நறுக்கவில்லை என்றால் மாங்கன்று அமுக்கவும். பத்தியா எப்படி கிடைச்சிருச்சுன்னு. இதுதான் என்னோட நவீன கருவியோட ஸ்பெஷாலிட்டி. இது என்னோட வேலை முடிஞ்சிருச்சு. இது கட் பண்றனால வருதா? உள்ள போட்டு குடஞ்சி எடுத்துட்டு என்னங்க நம்ம சொன்னீங்களா? ஏன் செக் பண்ணிக்கிறேன். என்னங்க என்ன பத்தவைக்கு கூட ஆஃப் பண்ணிட்டேன். பத்தவைக்கு வேணும். வாய் ஒண்ணு ரெடி. அப்போ ஓடிட வேண்டியதான். அதுக்கு மூடிடுங்க. மூடி எல்லாம் இருங்க. இந்த கொட்டி தோலை தின்னுக்கிட்டே இருக்கிற. அது வெடிச்சு செதறதுக்குள்ள அம்ட்டே கொட்டி கிண்டிட்டு மூடிடணும். சும்மா பரட்டி மட்டும் போகும். வெடிகுண்டு மசாலா. என்னாச்சு? லைட்டு போயிடுச்சு. ஏப்பம் விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். வேக வச்சுருவோமா? ஒரு 6 கலர்ல கேட்டுட்டு அந்த கட்டை
நான் செய்கிறது எப்படி வேஸ்ட் ஆகும்? டேஸ்ட்டாக இருக்கும், ருசியாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்க. ஐயா ஐயா அதை கொஞ்சம் எங்கிட்ட திருப்புங்க அந்த பிள்ளை பக்கத்து. ரெண்டு தான் வரும், பரவாயில்லையா? தலையில வந்துருச்சு இங்க வரும்போது பரவாயில்லையா? பரவாயில்ல பரவாயில்ல. நீ இது பண்ணு, நான் உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணுறேன். குடுமி போடுறேன். எப்படி வைக்கணும்? நானே பண்ணுறேன் தா, நீ போத்தான். தயவு செஞ்சு பக்கத்தில் மட்டும் வராத. சுய உருண்டை நீ உருட்டு. தலானியா? தலகாணி. என்னைய பார்த்து அப்படியே காப்பி அடிக்காத. கடவுளே நல்லா வந்துடக்கூடாது. எப்படி? இங்க பாரு, இதுதான் மோமோஸ் மாதிரி இருக்கு. அது ஏதோ சிரிச்ச வயமே. இதுதான் இது ஏதோ மூட்டை மாதிரி இருக்கு. என்ன மோமோஸ் மாதிரி கடை பாருங்க. மோமோஸ். சரி அது தூக்கிட்டு போங்க. இந்த தூக்குங்கப்பா. இதுக்கும் என்கிட்ட ஒரு நவீன கருவி இருக்கு. மறந்துட்டேன். இதில் வச்சுக்கணும். பார்த்தீங்களா என்னோட நவீன கருவியை? இப்போ இதில் வச்சுக்கிட்டு இதில் வச்சுக்கணும். இப்போ இதை அப்படியே மூடிடணும். பின்னாடி பின்னாடி வந்துருச்சு. அத பொறுமையா மெல்லமா அமுக்கணும். ஏறி நிக்க கூடாது. இப்போ இதை எப்படி உள்ள தள்ளுறது? இங்க தானே தரதா நீ மேல முடியாது. அதனால ஈஸியா சிரிச்ச வயமே. இன்னொன்று ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த அதை எதாவது பண்ணு. என்னோட நவீன கருவியை பார்த்தா உங்களுக்கு கிண்டலாக தெரியுதா? அப்படிலாம் அமுக்காதப்பா. கையில் ரப்பரை போட்டுக்கிட்டு அந்த இடத்துல நம்ம எடுத்துட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பார்த்தேன். அதை ஏன் கையால நீ ஏன் மடிச்சு விட்டுப்பாங்க ஒரு பக்கம் இப்படி எடுத்து விடு. இல்லை அந்த இல்லை அப்படி தான் இது பண்ணணும். அதையே மடிச்சு விட்டுமா? ம். அந்த வெளி வட்டத்துக்கு போறனால அது கட் ஆகுது. இந்த பின்னாடி பிடுங்குது. அதுல என்ன தடவுனீல? அதுல மட்டும் என்ன தடவுனேனே. பின்னால வரும்போது என்னோட நவீன கருவி எல்லாமே வேஸ்டாக போகுது. என்ன இதாயிடுச்சா? ஓகே. அப்படி நல்லா அமுப்பா. அந்த பக்கம் கட்டாத பக்கம். ரொம்ப மாதம் ஆச்சு நாங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரி படம் பார்த்து இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் ஒரு ஈவினிங் போல் செய்ய ஸ்டார்ட் பண்ணுவோம். முடிகிறதுக்கு நைட் ஆயிரும். நைட்டு போல் தான் உட்காந்து படம் பார்க்க ஸ்டார்ட். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த மாதிரி தூங்கினதில்லை. எங்கள் வீட்டில் ஒரு ஆள் மட்டும் தூங்கிட்டு நடுவில் எழுந்திரிச்சு கதை கேட்டு டிஸ்டர்ப் பண்ணோம். அந்த டிஸ்டர்பன்ஸை அடித்து தூக்கி போட்டு நாங்கள் படிக்க படம் பிரச்சனையா இல்லை எங்கள் எல்லாருக்கும் படம் பார்க்குற இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சா என்னன்னு தெரியல. எல்லாரும் தூங்கிட்டோம். அந்த 12th படிக்கிற ஒரு பேயை தவிர. செட்டப் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. கொஞ்ச நேரம் உட்காந்து பார்க்குறது, கொஞ்ச நேரம் படுத்துட்டு பார்க்குறது, எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி ரெடி பண்ணியாச்சு. ஸ்நாக்ஸுக்கு பாப்கார்ன், கொரியன் ஸ்டைல் மேகி, வெஜ் மோமோஸ், அப்புறம் கொஞ்சமாக மயனைஸ் செஞ்சுருந்தேன். வீடியோ ஆரம்பத்தில் தேங்காயும் ப்ரெட்டும் காமிச்சேன் இல்லையா, அது சும்மா ஃபன் பண்ணிட்டு இருந்தேன். நடுவில் பிரேக்குக்கு ப்ரெட்டை வச்சு ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். நான் ட்ரெய்லர் பார்த்துட்டு
செம்ம த்ரில்லிங்காக இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். சீரிஸ் ஆக்சுவலி ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு. த்ரில்லிங்காக இருக்குது அப்படின்னா நடுவில் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு ஆக்சுவலி டிவி வந்து நானும் ஹஸ்பண்டும் வந்து பார்க்குறதே இல்லை. தம்பி வந்து கார்ட்டூன் பார்ப்பான். அவன் பார்க்கும்போது நாங்கள் ஏதாவது சேர்ந்து பார்ப்போம், அவ்வளோதான். எனக்கு மகாநதி சீரியல் பிடிக்கும். அதையும் நான் ஃபோனில் ஹாட் ஸ்டாரில் பார்த்துருவேன். இதில் மொத்தம் 10 எபிசோடுன்னு நினைக்கிறேன். என் தங்கச்சி மட்டும் 3ஆவது எபிசோட் பார்த்துட்டு இருக்கும்போது எல்லாரும் தூங்கிட்டாங்க, தூங்குன்னு சொல்லிட்டேன். ஒரு ஆள்லாம் ஃபஸ்ட்டு எபிசோடில் ஆரம்பத்தில் நெருப்புக்குள்ளே எல்லாரும் குதிப்பாங்க. அப்போவே வந்து காலையில் எல்லாருமே ரொம்ப லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். அதனால் ஹஸ்பண்டுக்கு உப்புமா செஞ்சுட்டு குக்கரில் கொஞ்சமாக சாதம் வச்சுட்டு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு தயிர் சாதம் அப்புறம் உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சுருந்தேன். அது தூங்குச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அது ஃபஸ்ட் எபிசோட்லேருந்து பார்த்துச்சு. அதோட சேர்ந்து உட்காந்து நாங்களும் பார்த்தோம். நான் கொஞ்சம் வேறு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இதுங்கெல்லாம் சாப்பாடு அப்படியே தூக்கி கொண்டாந்து வச்சு சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. இந்த அம்மாவுக்கு அந்த படம் பார்க்குறதுல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்லை. அதனால் நடுவில் கொஞ்சம் நேரம் அவங்க என்டர்டெயின் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த சீரிஸ் வந்து போரிங்காக தான் இருந்துச்சு. நடுவில் வந்து டைவர்ட் ஆகிட்டே இந்த சீரீஸ்க்கு இன்ஸ்பெக்டர் ரிஷின்னு பேர் வச்சது, வனரக்ஷி அப்படின்னே பேர் வச்சிருக்கலாம். ஏன்னா அந்த வனரக்ஷி அதை சுற்றியே தான் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இந்த சீரீஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும். நடுவில் ஸ்நாக்ஸ் செய்வோன்ட்டு நோ பாயில் நோ ஆயில் பாயாசம் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அதை செஞ்சுட்டு இருந்தோம். பாடி ஹீட்டை குறைக்கிறதுக்கு இந்த வெயிலுக்கெல்லாம் செம்மையாக இருக்கும். ஆனால் இந்த சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்கெல்லாம் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிறது தான் நல்லது. இதுவே கொஞ்சம் ஃபில்லிங்காக இருந்துச்சு. அடுத்து இந்த சீரீஸை எப்போ தாண்டா முடிப்பீங்க? எங்களுக்கே ஓரளவுக்கு கதை தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் அதை வந்து விடுறதுக்கு மனசு இல்லை. அப்படியே உட்காந்து பார்த்துட்டே இருந்தோம். 3 மணி போல தான் ஐயோ பிள்ளைங்க சாப்பிடலையேன்னு போய் மீல் மேக்கர் பிரியாணி, முட்டை தொக்கு, மாங்காய் தொக்கும் செஞ்சு சாப்பிட்டோம். மிளகாத்தூளா? அப்படியே உள்ள இறக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்னம்மா சாப்பிட போதுமா? சரி.